வணக்கம், நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் அர்ஜுனன் பேசிக்கிட்டு இருக்கேன். இது வீக்லி எபிசோட்ஸ் அல்லது வீக்லி டாப்பிக்கில் வீக் 2 டே 2ல் இருந்துகிட்டு இருக்கோம். ஓகே ஃபைன். பட் எங்கேயும் ஒரு நாள் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபெயில்ட் ஆச்சு. இன்றைக்கி தான் என்னென்னா, ஒரு 40,000 பிளேக்கு மேலே நம்மக்கிட்ட கேட்க போதாங்க. ஆல்மோஸ்ட் 40,000 நம்ம வந்து தொட போதும். அப்படிங்கும்போது இன்னமும் நம்ம வந்து இது ஐ திங்க் 260th எபிசோட். இவ்வளவு எபிசோட்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னமும் நம்ம அன்மேரிடுக்கு வந்து கண்டென்ட் ஒர்க்கே பண்ணாமல் நமக்கு தோன்ற விஷயத்தை மட்டுமே பேசிகிட்டு இருக்கோமோங்கிறது எங்கேயும் எனக்கு ஒரு மாதிரி ட்ராப் ஆச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி டே 0 நாளையிலேருந்து வரக்கூடிய எல்லா டாபிக்ஸ்க்கும் மினிமமாக ஒரு கண்டென்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன ஆசை. அதில் நாளையிலேருந்து ட்ரை பண்ண போது அது உங்கள்கிட்ட சொல்லிட்டுனா கண்டிப்பாக பண்ணணுங்கிறது என்னோட தலையெழுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே ஃபைன். இனி நம்ம மனிதம் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, 2 விஷயம் தான், ரொம்ப சிம்பிள் அண்ட் க்ளீனாக முடிச்சிடலாம். 2 மனிதர்களை பற்றி பேச போதும். ஒரு மனுஷனுக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, எதுவுமே இல்லை அந்த மனுஷனுக்கு. இன்னொரு மனுஷனுக்கு சொந்த வீடு இருக்குது, சொந்தமாக ஃபேமிலி இருக்குது, போகிறதுக்கு ஒர்க் இருக்குது, ட்ரெஸ் பண்ணுறதுக்கு எக்கச்சமான ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, லைஃப் என்ஜாய் பண்ணுறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு மனுஷன் சொன்னால அவனுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு. அந்த மனுஷன் அவன் வாழ்க்கை எப்படி பார்க்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரொம்ப அழகாக நான் வந்து என் ஃப்ரெண்டு கூட தான் உட்காந்துட்டு இருந்தோம். ஆக்சுவலாக நேற்று சொன்னால் அதே டேயில் அந்த டே எனக்கு ரொம்ப பிக் டே. அதே டேயில் பார்த்தது தான். ஏன்னா அந்த சாப்பாடு கடை பார்த்தல அதே நாளில் தான் ஒரு சேலமில் ஒரு பஸ் ஸ்டாப்பில் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் என் ஃப்ரெண்டு கூட. அப்போ என்ன பண்ணால் என் ஃப்ரெண்டு தனியாக இருக்கான் அப்படின்னா, ஓகே இதோடு வந்து கொஞ்சம் பிஸி இதோடு, அதனால் நம்ம ஃப்ரெண்ட் அப்படி ஃபோக்கஸ் பண்ணி அது கேமரா வச்சுட்டு டைம்ஸ்லாம் போட்டோம் அப்படின்னா அது மாதிரி ஒரு நல்லாயிருக்கும், ரீல் மாதிரி ஏதாவது போடலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ அந்த மனுஷன் எதாச்சும் உள்ளே வந்தாது. சரி, அந்த இவனை விட்டுட்டு அவர் பார்க்க சமகத்தாக இருக்காதுன்னு அவருக்கு ஃப்ரேமை வச்சு அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கப்புறம் நான் எதிர்பார்க்கவே அந்த மனுஷன் அந்த மொமெண்ட்டாக அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாது அப்படின்னு. ஏன்னா ரோட்டில் தான் உட்காந்து, ரோட் பக்கத்தில் அந்த பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, அந்த திண்ணை மாதிரி திட்டு மாதிரி இருக்குல்ல, திட்டு மேலே உட்காந்துட்டு இருக்க காலில் அந்த ரோட்டில் வச்சுக்கிட்டு தன்னோட ஒரு காலை இன்னொரு கால் மேலே எடுத்து போட்டுக்கிட்டு அந்த மொமெண்ட் அப்படி ஃபீல் பண்ணுறாதுங்க அந்த மனுஷனை பார்க்கும்போது எப்பா என்னடா வாழ்க்கையை மனுஷன் இப்படி ரசிக்குதான் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக அவனுக்கு அந்த மாதிரி அவங்க ஒரு அழுக்கு ஷர்ட்டு, கிழிஞ்ச ஒரு வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி பார்க்க ரொம்ப நமக்கு பாவமாக அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு ஆட்டிடியூட் இருக்கும்ல, அந்த ஆட்டிடியூடு இப்பா வேறு லெவலு. அது இன்னொரு மனுஷன் பார்க்க ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக, நீங்கள் பார்த்தாவே அந்த மனுஷனை பார்த்தாவே சொல்லிடலாம் நல்லா டிப்டாப்பாக, நல்லா ட்ரெஸ்ஸிங்லாம் ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு ஒரு பேங்க் மேனேஜராக இருக்கலாம், இல்லை வந்து இன்சூரன்ஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவன், அந்த மாதிரி ஒரு மனுஷன் தான் அது. நீங்கள் பார்த்தாவே சொல்லலாம், நீட்டாக ஒரு பைக்கு க்ளீன் ஷேவ் பண்ணிக்கிட்டு, ஒரு டீசெண்டான ஹேர் ஸ்டைலு, ஒரு ஃபார்மலான ட்ரெஸ்ஸிங்கு, டக்கின் பண்ணிக்கிட்டு, டை இல்லை அப்புறம் ஷூ போட்டுக்கிட்டுன்னு சொல்லிட்டு கையில் நீட்டான வாட்ச்சு, ப்ராப்பரான பக்காவான அந்த சொசைட்டியில் இப்படி தாண்டா இந்த மனுஷன் தாண்டா ஒர்க்கிங் பர்சன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாலே வேலை கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அவர் பேசக்கூடிய விஷயம், அவரோட அந்த ஸ்டைல் ஆஃப் ஆட்டிடியூட் எல்லாமே சரி. பட் அந்த மனுஷனுக்கும் இந்த மனுஷனுக்குமான விஷயம், அந்த மனுஷன் டைம் எல்லாமே டைம், வாழ்க்கை டைம் பணம் அப்படிங்கிற மாதிரி எங்கேயோ அந்த மனுஷன் தன்னோட வாழ்க்கையவே இழந்துக்கிட்டு இருக்காது. இந்த மனுஷன் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் தன் வாழ்க்கையை ரசிச்சிக்கிட்டு இருக்காது. இந்த மனுஷன் இப்போ அந்த கீழே உட்காந்துருந்ததில்ல, அவர் டைம் அது பாட்டுக்கு ஓடுது, அது பாட்டுக்கு அப்படி அப்படி ஒவ்வொரு நொடியும் அப்படி என்ஜாய் பண்ணுறாரு. ஆனால் இந்த இன்னொருத்தர் சொன்னல நல்லா டிப்டாப்பாக ஜாலியாக, அந்த மனுஷன் வந்து இந்த வாழ்க்கையை ரொம்ப வெறுப்பாக பார்த்துட்ருக்காருங்க. நான் அதுக்குன்னு சொல்லி எல்லாருமே ரோட்டில் உட்காதுன்னு சொல்ல, நம்மளோட சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் நம்மளால் ரசிக்க முடியும். நம்ம தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நான் அந்த வாழ்க்கையை வந்து நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா ஒன்று ட்ராவல் பண்ணணும், இல்லை மியூசிக் கேட்கணும், இல்லை நானே கூட புத்தகம் படிங்கன்னு சொல்லுவேன். அதெல்லாம் வந்து இந்த இந்த உலகத்தை இந்த இந்த வேர்ல்டு இந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு வழியாக இருக்கலாமே தவிர அது மட்டும் தான் ஒன்லி வேன்னு எதுவுமே இல்லை. காலையில் எழுந்து ஒரு 5 மணிக்கோ 6 மணிக்கோ 10 மணிக்கோ கூட எழுந்துச்சு வந்துட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன பூச்செடியில் அந்த பூத்து இருக்கும் பார்த்தீங்களா, அதில் அழகாக ஒரு வண்டு வந்து உட்காரும். அது உங்களால் அந்த காலையில் எழுந்து வந்து ரசிக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தான் உண்மையிலுமே சந்தோஷமான மனுஷன். அதை ரசிக்கணும். உங்களுக்கு 1008 டென்ஷன் இருக்கலாம், 1008 பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அந்த மொமெண்ட்டை ரசிக்க முடியுது உங்களால். அப்படி எனக்கு 1008 பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறேன், அப்போ எப்போ நான் போய் ரசிப்பேன் அப்படின்னா அதுதான். எல்லாத்துக்குமே இங்கே பிரச்சனை இருக்குது. இப்போ அந்த மனுஷன் நான் சொன்னால, அந்த மனுஷன் அந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணாது. நீங்கள் அந்த வீடியோவே அப்படி தான் இருக்கும். அது உங்களுக்கு நான் எப்படி ஷேர் பண்ணி காமிக்கிட்டோன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. பட் அந்த வீடியோ அப்படி தான் இருக்கும். ரொம்ப 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 அந்த மனுஷன் அந்த மொமெண்ட்டை, அந்த மனுஷனை பார்த்தா எனக்கு ஏக்கமாக இருக்குங்க. என்னங்க அந்த வாழ்க்கையை நம்ம வந்து இவ்வளோ சுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு. பட் எங்கேயோ வந்து நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்னென்னா, இந்த வாழ்க்கையை ஓட்ட முயற்சி பண்ணுறோம், அல்லது தேக்கி வைக்க முயற்சி பண்ணுறோம். இந்த மொமெண்ட்ஸை வந்து நம்ம கேரி பண்ணணுன்னு ஆசைப்படுறோம், அல்லது எனக்கு இப்படி இல்லையேன்னு சொல்லி ஏக்கங்கள் இருக்குது. அந்த ஏக்கங்கள் அல்லது இந்த வேதனைகள், துன்பங்கள் எல்லாமே கலந்துதான் வாழ்க்கை. ஒரு மாதிரி ஃபிலாசபியுமே பேசிகிட்டு இருக்கு இல்லையா, இதுதான் வாழ்க்கை. ஏனே தெரியாமல் என்னோடய பாட்காஸ்ட் கேட்குற நீங்கள் உங்களோட ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியுதுண்ணா அப்படின்னு
நம்ம எல்லாரும் சேர்ந்தது தான் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மொமெண்ட்டையும் அந்த மொமெண்ட்டில் நமக்கு என்ன கிடைக்குதோ அதை என்ஜாய் பண்ணுவோம். பட் அதோடு நீங்கள் நின்றுக்க வேணாம். நான் என்ன சொல்கிறேன், எனக்கு இது மட்டும் கிடைக்குது, எனக்கு ஏ வரைக்கும் தான் கிடைக்குது, பிலாம் கிடைக்கலங்கனால ஏவோட நின்றுக்குன்னு சொல்ல. நீங்கள் பிக்காக போராடுங்க, பிக்காக ஓடுங்க. ஆனால் ஏவோட சுகத்தை பார்த்துட்டு போயிருங்களேன். நீங்கள் தேங்கி நிற்கக்கூடாது, அதோட சுகத்தையும் பார்த்துட்டு போயிருங்களேன். அதுதான் அந்த சின்ன 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 அழகான நிமிடங்கள் இருக்குல்ல, அது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப பொக்கிஷமானது. நம்மளால் இன்றைக்கி நினச்சாலும் நேற்றோட இரவுக்கு நம்மளால் போக முடியாது. அதனால் ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்களுக்காக இல்லைனாலும் எனக்காக இந்த பாட்காஸ்ட்டு கேட்டு முடிச்சிட்டாவது ஒரு மியூசிக் இல்லாமல், ஃபோன் இல்லாமல், யாருக்கிட்டையும் பேசாமல் ஒரு மாதிரி சும்மா 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 அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்து பாருங்க. ரிலாக்ஸ் அப்படிங்கிறது தூங்குறதோ எதுவுமே பண்ணாமல் தான் இருந்து பாருங்க. எதுவுமே பண்ணாமல் இந்த வாழ்க்கை உங்களால் என்ஜாய் பண்ண முடியுமா? எதுவுமே பண்ணாமல்னா தூங்காமல் அது சொல்ல தெரியல எனக்கு. ஆக்சுவலாக வாழ்ந்து பாருங்கள் வாழ்க்கையை. மனிதம் அப்படிங்கிறது கன்றாவியான ஒரு பிறவி தான். ஏன்னா அதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆழமான கருத்து இருக்குது. ஏன்னா நமக்கு இந்த கன்றாவியான பிறவியில் நமக்கு ஒரு நல்ல விஷயம் தெரியுமா, இந்த உலகத்தை நம்மளால் பார்க்கவும் முடியும், கேட்கவும் முடியும், ரசிக்கவும் முடியும், உணரவும் முடியும் இல்லையா? இந்த உலகம் நம்மளால் அழகாகவும் படைக்க முடியும். முயற்சி பண்ணுவோம். நாளைக்கு இதோட செம்மையான ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம். நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் அன்புக்குரிய நண்பன் அஜய் நண்பன் பேசிக்கிட்டு இருக்கு. இது அன்மாரி பாட்காஸ்டோட வீக்லி எபிசோட்ஸில் வீக் 2ல் டே 2ல் பேசிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு இதோட செம கண்டென்ட்டில் பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கண்ணா, வந்துகிட்டே இருக்கேன்.